இருக்கும். நீ போகும்போது தடை இருக்க. உன்னுடைய பாதைகள் செவ்வையாகும். உன்னுடைய யோசனைகள் நடந்தேறும். உன்னுடைய திட்டங்களை கர்த்தர் கழிகூற பண்ணுவார். உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கிருபை பெருக செய்வார். நன்மையான கருத்தை மேல வைப்பாங்க. இதுக்குதான் சொல்றோம், உண்மையா இருக்கு, உத்தமமா இருக்கு. சில சொல்லுவாங்க, சில ஊழியர்களே என்ன, உங்களுக்கு இருக்க திறமைக்கு இப்படி செய்யலாம் பிரதர், அப்படி செய்யலாம், செய்ய வேண்டாம். தேவ சித்தம் இல்லாமல் நானே சொல்லுவேன், தேவ சித்தம் இல்லாம ஒரு காரை வாங்கிட்டு நான் முட்டி மோதி சாகிறதை விட தேவ சித்தப்படி ஒரு பைக் ஓட்டி நான் நீட்டித்த நாட்கள் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவது சித்தமானால் அது எனக்கு போதும். ஆமென், ஆமென். இந்த கண்ட்ரிக்கு போலாமே, அந்த கண்ட்ரிக்கு போலாமே, இது செய்யலாமே, அது செய்யலாமே, பலரும் பல ஆலோசனை கொடுப்பார்கள். ஒண்ணு வேண்டாம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தர் விரும்பினால் என்னை கொண்டு போகட்டும், இல்லைன்னா வேண்டாம். கர்த்தருடைய சித்தம் அவர் கையினாலே வாய்க்கட்டும், என்னை அவர் கையில கொடுத்துட்டார், என்னுடைய காரியங்களை அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாட்டு பாடுவாங்க அடிக்கடி, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டுதான். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக டோரிக்குதே. உன்னை போல நீங்க குடமிடுவார், நான் சுத்த பொன்னாக விளங்க கிருபை கொடுப்பார். நமக்கு வேண்டிய அப்பத்தை கொடுப்பார், வேண்டிய தண்ணீரை கொடுப்பார். ஒரு சின்ன பிள்ளை, உங்க பிள்ளை வந்து ஒரு 4 வயசு குழந்தை வந்து தீப்பெட்டி கொடுங்கம்மா, நான் போய் அடுப்புல போய் தீ பற்ற வைக்கிறேன்னு கேட்டா கொடுத்துருக்கலாம், கொடுக்க மாட்டேன். இதே பிள்ளை ஒரு 15 வயசுல கேட்கும் போது நீங்களே அதே நீ எடுத்து கொடுத்துன்னு சொல்வீங்க. அதற்கு சில தகுதிகள், பலன், அனுபவிக்கக்கூடிய காரியங்கள், அதை செய்யக்கூடிய திராணி வரும் பொழுது செய்வதற்கு நாமே அனுமதி கொடுக்கிறோம். அதே போலதான் ஆண்டவரும் உங்களுக்கு எந்தெந்த வேலைகளில் என்ன வேணுமோ அதை செய்வார். ஏற்ற காலத்தில் சகாயம் பண்ணுவார், ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார், ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் பரத்திலிருந்து வருங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் கிருபை தங்கும். நீதிமொழிகள் 12:3 வாசித்து பாருங்க. கொஞ்சம் வாசிக்கலாம் ஒரு 2 வசனத்தை. நீதிமொழிகள் 12:3. நீதிமானுடைய வேர் அசையா அசையா. நினைக்கலாம், ஏன் இந்த காரியங்கள், என்னுடைய காரியங்கள், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ ஜெபிக்கிறேன், ஏன் இப்படி இருக்குது? இன்னும் பலப்பட, இன்னும் உங்களை பொன்னை போல குடமிட்டு இன்னும் சுத்த பொன்னாக மாற்ற கர்த்தர் உங்களை குடம் போடுறாருங்க. எல்லாவற்றும் ஒரு நிறைவை பெற்ற பின்பு வானத்தின் பொக்கிஷசாலை திறப்பார், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பார். எல்லா நன்மைகளும் தேடி வரும். என்ன செய்ய போறோம் நினைக்கிற அளவுக்கு நன்மைகளும் கிருபைகளும் பெருகும். ஒவ்வொன்று யோசிக்கும் பொழுதே காரியங்களை கர்த்தர் கைவிட வரப்படுவார். கர்த்தருடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தருடைய கருத்தில் கொடுப்போம். செம்மையான உங்களுடைய வம்சத்தை கர்த்தர் அப்பரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளால் நிறைத்து சந்தோஷப்படுத்துவார். ஆபிரகாம் பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பு அவன் கேட்கும்போது கேட்கிறான், 50 நீதிமன்றம் தான் அழிக்காமல் இருப்பீரோ? அழிக்க மாட்டேன்ப்பா. 40 நீதிமன்றம் தான் அழிக்காமல் இருப்பீரோ? அழிக்கவே மாட்டேன். 30, 20, 10 சொல்றாரு. உன்னுடைய நீதி நிமித்தம், உண்மை உத்தமத்த நிமித்தம் உன் சந்ததியை பூமியில நிலைக்கப்படுவேன். உங்க சந்ததி பூமியில வாழுங்க. நீங்க நினைப்பீங்க ஒண்ணுமே இல்லை, உங்க சந்ததியை வாழ வைப்பார், உங்க சந்ததியை கனி கொடுக்க செய்வார்.
உங்களுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். சங்கீதம் 112 படி பலத்திருக்கும். செம்மையான உங்களுடைய வம்சம் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். உங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு பதில் கொடுப்பார். செம்மையான மனுஷனுடைய ஜெபம் அவருக்கு பார்வைக்கு ரொம்ப பிரியமானது. துன்மார்க்கனுடைய ஜெபம் தான் அவருக்கு அருவருப்பானது. பொய்யான இடையவருடைய ஜெபம் அருவருப்பானது. உங்களுடைய ஜெபத்தை, என் ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்டு பதில் கொடுப்பார். நம்ம அவ்வளவு பிரியமா இருக்கிறார். அவ்வளவு பிரியம், அவ்வளவு சந்தோஷம். நீங்க உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, உங்க சத்தத்தை கேட்டு, உங்க மத்தியில ஒரு உலாவி உங்கள் வீட்டின் எல்லைகளுக்குள் தங்கி தூதர்களை அனுப்பி பாதுகாத்து பராமரித்து போஷித்து உங்களை ஆதரிப்பார். நீதிமான சந்ததி பூமியில அப்படித்தான் ஆசீர்வாதம். நம்ம வீட்டுக்கும் மற்ற வீட்டுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. நம்ம வீடு 2 ரூம் இருந்தாலும் அந்த 2 ரூமுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிமை உண்டு, கீர்த்தி புகழ்ச்சி உண்டு, இன்பம் உண்டு. சமாதானத்தோடு நாம் தாபரிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் சமாதான பிரபு நம்ம கூட நிற்பார். 10 ரூம் கட்டியிருப்பான், அதில் 50 ரூம் இருக்கும், சமாதானம் இருக்காது. முகேஷ் அம்பானி வீடு பாம்பேல 240 ரூம்ஸ், 240 அறைகள். 20 வருஷம் முந்தி கட்டும் போதே 8000 கோடி, இன்னைக்கு கட்ட 15000 கோடி வரும். வாயில பேசிக்கலாம். நம்ம அந்த வீட்டுக்குள்ள கட்டி முடிச்சு உள்ள வர நேரத்தில் மந்திரவாதி சொன்னான், இந்த வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா உன் சந்ததி அழிஞ்சு போயிடும். உள்ளே போகலைங்க, இன்னும் போகல. 100க்கு மேற்பட்ட பணியாட்கள், கூலி ஆட்கள், வேலை ஆட்கள் இருந்து அதை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் துன்மார்க்கனுடைய காரியங்கள். உலகத்தானுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்ன? நம்ம போற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கும், கர்த்தருடைய கிருபை நம்மோட கூட இருக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும். நான் பிறந்ததிலிருந்து இருந்த வீடுகள் எல்லாம் ஹாண்டட் ஹவுஸ் சொல்லுவாங்க, பேய் குகைன்னு சொல்லுவாங்க. சென்னையில ஒரு வீட்டில் பிறந்தேன். எத்தனை டியூப்லைட் போட்டாலும் இருட்டா தான் இருக்குங்க. நான் உண்மையை சொல்றேன், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அனுபவம் வித்தியாசமான அனுபவம். என் அம்மாவோட விசுவாசத்தை நேற்று கூட நான் பேசிட்டு இருக்கேன். விசுவாசம் தான் விசுவாசம். அந்த வீட்டில் நிறைய சத்தங்கள் கேட்கும். சொல்லுங்க, இந்த சத்தம் ராத்திரி கேட்டுச்சுமா, தூங்க முடியலையே? இல்லப்பா, நான் உடைய ஆண்டோடைய ஊழியத்துக்குன்னு உன்னை பெற்றெடுத்தேன், ஊழியம் செய்வார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார். இந்த வீடா இருந்தாங்க, இந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை கம்மி, இந்த வீட்டில் இருக்கிறோம், ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சலங்கை சத்தம், பயங்கரமான சத்தங்கள், பயங்கரமான சில தேவதைகளுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டு கூப்பிடப்படும். என் காதல் எல்லாம் கேட்குங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த வீட்டிலேயே தங்கி இல்லாத வியாதிகள். மெட்ராஸ்ல ஒரு வியாதி வருது, முதல்ல எனக்கு தான் அந்த வியாதி வரும். அத்தனை வியாதிகளையும் சின்ன வயசுல இருந்தே நான் எல்லாவற்றையும் ஏற்று அனுபவித்து வந்தேன். ஆண்டவரை குடமிட்டார். அதை விட்டுட்டு என் தாயாருக்கு மார்த்தாண்டம் காலேஜில் வேலை கிடைச்சது, நேசரத்து வீட்டில் மர்காஷிஸ் காலேஜில் வேலை கிடைச்சது. மர்காஷிஸ் காலேஜில் பக்கத்தில் இருக்கு, தூத்துக்குடி பக்கம் என்று சொல்லி தாயருடைய தகப்பனார் ஒரு தூத்துக்குடின்னு அந்த கல்லூரிக்கு வந்தோம். அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே வந்தோம். அந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வெளியே வந்தால் ரோட்டோட மேலையும் பார்க்கணும். போய் இந்த வீடு தான் கிடைச்சிதாங்க, வேற வீடு கிடைக்கலையா? இந்த வீட்டில் இருக்க முடியாதுங்க. 6 மாசத்துக்குள்ள தலைப்பிள்ளை செத்து போகும். உங்க வீட்டில் எது மூத்த பிள்ளையோ அது செத்து போயிடும். இது வரைக்கும் 2 குடும்பம் இருந்து 2 குடும்பத்திலையும் தலைப்பிள்ளை இழந்து கண்ணீரோட வெளியே போனாங்க. நீங்க 3வது உள்ள வந்திருக்கீங்க. 6 மாசம் தம்பி நீ தான் தலைப்பிள்ளையே. ஆமா, நீ கண்டிப்பா செத்து போயிடுவ. எனக்கு பயம்னா தாங்க முடியல. நான் என் அம்மாட்ட சொல்ல, வாடகையும் கொடுத்து சாகரன்றான். எல்லாம் வேற வீட பார்த்துருவோமா? இல்லடா, இதாண்டா வாடகை கம்மி, 60 ரூபா வாடகை, பெரிய வீடு, ஒருத்தனை வரமாட்டான், சும்மாவே தரலாம், ஆனா 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வேற வீடு பாருங்கம்மா. 6 மாசத்துல ஆடு காலின்றாங்க. 5 மாசம் வந்துச்சு. எனக்கு ஆண்டவருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனாலும் ஒரு ஜெபம் பண்ணுவேன். அந்த ஆலயத்துக்கு மேல போய் நின்று என்னை காப்பாற்றும், இந்த உயிரோட வையும். என் அம்மாவுக்கு சொன்னா புரியலையப்பா, அவங்க விசுவாசத்தை எனக்கு அதை புரிஞ்சுக்கிட முடியலையே. 6 மாசத்துல காலின்றாங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொன்னேன். 6 மாசம் கடந்து போச்சு. எனக்கே ஒரே சந்தோஷம். 7வது மாசம் வீட்டுக்காரர் வந்தான். 60 ரூபா வாடகை 100 ரூபாய்க்கு. உடனே அந்த வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வந்தாங்க.
அந்த வீட்டுக்குள்ள ஒன்லி கொம்பேரி மூக்கன் பாம்பும் நல்ல பாம்பும் தான் வரும். சுத்தி வீடுகள் எப்படிதான் உள்ள வருவது தெரியாது. உயிரோட பெருசு பெருசா கதவை சாத்தி நிற்பாங்க, நெளிஞ்சிக்கிட்டு நிற்கும். கதவுல வால் வயிறு மாட்டிடும், அப்படியே உயிரோட நிற்கும். யாரையும் கூட்டு விடான்வாங்க, பக்கத்துல வேறைய கூட்டு வருவாங்க, 2 வேறைய கொண்டு வந்து அடிப்பாங்க. எப்படி இந்த பாம்பு உள்ள வந்துச்சு? இந்த வீட்டுக்குள்ள ஏன் வந்தீங்க? அவங்களும் இதே கேள்வி. அந்த வீட்டில் இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு வேலையும் போச்சு. வேலையும் போயிடுச்சு பார்த்தீங்களா டீச்சர், வாழ்க்கையே போச்சு. வாழை முட்டை எடுத்து வந்தோம். அங்கே ஒரு வீடு, ராசியான வீடு. இது வரைக்கும் 2 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. 3வது நீங்க வந்திருக்கீங்கன்னா எந்த ரூம்? இந்த ஒரு ரூம் நான் மத்தியில் மேலே இதில் போட்டு தொங்குறதான் கதை. ஒரு டாக்டர் ஒய்ஃப்னாங்க, ஸ்தோத்திரமான்னு. 9 மணி டைம் பார்க்க வேண்டாம், அந்த நேரம் ஆட்டோமேட்டிக் ஆடும், கிடுகிடுகிடுணும். ஸோ 8:50 உள்ள வந்துடுவேன், அல்லது 9:15 உள்ள போவேன். ஏன்னா 9 மணி கரெக்டாக வந்தாலும் அது ஆடும். ஒரு ஷேக் அப்படி கட 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 கட. என் அம்மாட்ட சொல்லுவேன், வாடகை கொடுத்து தேய்க்கும் ஜோம் பண்ணி இது என்னம்மா வாழ்க்கை, வேற எங்கேயாவது போய் தொலைவோமா? சரி, இன்னொரு வீட்டுக்கு போனோம், இன்னொரு வீட்டுக்கு போனோம். அங்கே போனால் ஒன்லி கட்டி விரியின் பாம்பும் பேய் உருவமா வரலாம். அல்லேலூயா, சத்தமே இல்லையே. கர்த்தர் எப்படி குணப்படுறாரு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சோதனை வேதனை. இல்லைங்க, இன்னைக்கு இந்த ஊழியத்தின் பாதையில எனக்கு இன்னைக்கு புரியுது, என் தேவன் நல்லவன், உருவாக்கினார். நீங்க சில வீடுகளில் பேய் உருவமா இருக்குமா? நான் வரப்ப பாக்குறோம், அந்த பேய் ரொம்ப நாள் வச்சு பார்த்து உள்ள போனா அது பேக் டோர்ல போயிடும். அல்லேலூயா. நிறைய பேர் நான் போற போதே அதே காலி பண்ணி போயிருக்கு. என்னுடைய வீடியோகிராஃபர் ஒரு தம்பி உண்டு. ஆனா 12 மணி மேலே என் உள்ள ஒரே அழுகு, 2 மணி வரைக்கும் ஒரே பிரச்சனை. 2 பேய் உருவமா வருதுனே. அந்த சேர்ல உட்காருதுன்னா சரிப்பா நான் வந்துடுறேன் பாட்டு ஒரு நாள் 12 மணிக்கு போயிட்டேன். போன ஆன் அடிக்கா இவன் வரவே லைட்லாம் இருக்குது. 12:30 இருக்கும். நம்ம பிந்திட்டேன். அது 12 மணிக்கு வந்துருச்சு. அது டைம் கரெக்டாக வருது, நம்ம தான் லேட். 12:30 போட்டு ஹார்ன் அடிச்சா அவன் வரமாட்டாங்க. ஆளை காணும். அது தினம் வருது, நான் அதுக்குள்ள தூங்க முடியல, அது போனப்பதான் தூங்க முடியல. 2 மணிக்கு போகணும். ஹார்ன் அடிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து திறந்துட்டு அணையா அடிச்சு சிரிச்சுட்டு வந்தான். என்னோட சிரிச்சுட்டு வர இல்லை ஒன்றும் வரலையா அப்படின்னு. அதே கேட்குறீங்க. அது நேரம் என்கிட்ட வந்துச்சு, உங்க பாஸ்டர் வெளியே வந்திருக்காரு, நாங்கள் பின்கால் திறந்து கொடுப்பாங்க, வெளியே போயிடுறோம், இனி வரவே மாட்டோம் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் எல்லாத்துக்கும் நீங்களாக என்ன பண்ணுவாங்க? நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த துயரம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை? கர்த்தர் உருவாக்குகிறவர். நான் பாடுபடுறேன், என்னுடைய வாழ்க்கையின் இழப்பு மற்றவர்களுக்கு லாபமா இருக்க கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று. என் வாழ்க்கையின் நஷ்டம் மற்றவர்களுக்கு லாபகரமா இருக்குது. என் வாழ்க்கையின் கண்ணீர் மற்றவருடைய கண்ணீரை துடைக்க ஏதுவாய் வைக்கிறது. நீதிமானை புழிஞ்சு எடுத்துருவார். எபிரேயர் 2:10 மாத்திரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். எபிரேயர் 2:10. எபிரேயர் 2:10. ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இன்னொரு வாசியமா சத்தமா. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கின அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ரட்சிப்பின் அதிபதி யார்? இயேசு கிறிஸ்து. அநேக பிள்ளைகளை ரட்சித்து மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக அவரை சிலுவையிலே கொடுத்தார். ஆனால் அவரையே, அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பிதாவானவர் பூரணப்படுத்தினார். ஆமென். பூரணம் எப்போ உண்டாகுது? உபத்திரவத்தின் மூலமாய். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கண் விழிப்புகள், வேதனையான அனுபவங்கள், கப்பல் சேதம், உயிர் சேதம் இல்ல, அடி உடை உதை, சாப்பாடு இல்லாத நிலைமை. அதான் அழகா சொல்றாரு. ரோமர் 8:35, 36, 37, 38 அழகா சொல்றாரு. கிறிஸ்து நன்மை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ? வசியம் அழகா ரோமர் 8:35. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்மாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவதா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரிகளானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியமோ வரும் காரியமோ உயர்வோ தாழ்வோ வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயத்தின் ஓட்டங்க, நிச்சயத்தின் ஓட்டம், நம்பிக்கையான ஓட்டம். சிலுவையின் முன்னே உலகத்தின் பின்னே. செம்மையாய் சிலுவை நோக்கி பார்த்து, நீதியாய் கர்த்தரை நோக்கி பார்த்து, உண்மை உத்தமமாய், பொய் சொல்லாமல், பொய்யான இடாமல், எல்லாவற்றும் மனத்தெளிவாய் உண்மையாய் கர்த்தருக்காக தேவனுக்காக என்று இருக்கும் பொழுது உங்களுடைய நீதியை கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். பட்ட பகல்ல நீதி விளங்கும், வெளிச்சம் உதிக்கும். சுனாமி நேரத்துல ஒரு கடலூர்ல இருக்கிற ஒரு சகோதரி, பாண்டிச்சேரியில் இருக்கிற சகோதரி, சுனாமியில் நிறைய பேர் எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. கணவன் இல்லை, போயிட்டாங்க, மரித்து போனார். எல்லாருமே பேசிட்டாங்க. என் வீட்டில் என் பிள்ளையை காணும், என் பேர பிள்ளையை காணும், என் கூட இருக்கிற இந்த மக்களை காணும், ஒருத்தரையும் காணுமேன்னு சொல்லி எல்லாரும் கலங்கி தவிக்கிறாங்க. எல்லாம் கலங்கி தவிக்கிற நேரத்தில் எல்லாம் பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில இந்த சகோதரி சொல்றா, என் தேவன் என் கணவனை உயிரோடு வச்சிருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சோதனை கேட்டபடி கணவனை பிள்ளைகளை இழந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபான்னு சொல்லி செக் போட்டு வீடு வீடா வந்து பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு வரும்போது 2 லட்சம் வாங்கிட்டு போமா, உன் புருஷன் செத்து போட்டான், 1 மாசம் ஆச்சு, 2 லட்சம் வாங்கிட்டு போ, கிடைச்சது லாபம்னு போன்னு சொல்லும் போது அந்த சகோதரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கற்றுக்கு முன்பதான் இருக்கிறேன், ஆண்டவரோட பண்ணின ஒப்பந்தம், நான் உண்மையா இருப்பேன், உத்தமமா இருப்பேன், என் கணவனை மட்டும் எப்படியாவது கொண்டு வரணும் சுவாமின்னு சொல்லிட்டேன், அவர் கொண்டு வந்துருவார்னு நான் நிச்சயம் இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். 2 லட்சம் வாங்கினேன்னா என் கணவன் வர முடியாது, நான் 2 லட்சம் வாங்க மாட்டேன், என் கணவனை கொண்டு வருவார், ஒரு உயிரோடு இருக்கிறன்னா சொல்லுவேன் அவங்ககிட்ட. இல்லை எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லி அவன் கேட்டா கூட எனக்கு வேண்டாம், என் கணவன் வந்துருவார்னு சொல்லுவேன்னு நம்ம தைரியமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தேவரீர் எனக்கு உதவி செய்யும், தேவரீர் எனக்கு பலத்தார், நான் உங்க முன்பாக நீதியா இருக்கிறேன், எனக்கு கிருபை இறங்கும், என் காரியங்களை வாய்க்கிச்சு, என் காரியத்தை ஜெயமாக்கும், என் காரியங்கள் எல்லாவற்றிலும் மேன்மை கட்டளையிடும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காங்க. நேரா வந்து செக் எழுதுறான். இல்லையே என் கணவன் வரல, 1 மாசம் ஆச்சு, ஆனால் என் கணவனை கர்த்தர் இயேசு கொண்டு வந்துருவார், நம்புறேன். நான் இன்னும் ஒரு நாள் பொறுத்துட்டு வரலன்னா நான் அவனோட பணம் வாங்கிக்கிறேன், இப்ப எனக்கு பணம் தேவையில்லை, போயிட்டு வான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ஒரு செய்தி வருது, கடலூர்ல இருந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு செய்தி, சோ இந்த பேர் உள்ள மனுஷன் இருக்கிறார், இவர் உங்களுடைய கணவரா என்று. ஆமா, நேற்று இரவு தான் கண்ணை திறந்தாரு, உங்க நம்பர் தான் கொடுத்தாரு, என் மனைவிட்ட பேசி வர சொல்லுங்கன்னு சொன்னாரு. விழான்னு கண்ணை திறக்கலையா? விழான்னு கோமா ஸ்டேஜ். நேற்று நைட் கண்ணை திறந்துட்டாருமா, இப்போ பேசிட்டார், இந்த பேசுறீங்களான்னு போனை கொடுத்தா, ஏமா நான் தான் இருக்கிறேன் வா அப்படின்றாரு. சாமியோட அம்மாவுக்கு சந்தோஷம். ஓடினாங்க, கணவனை அழி அணைத்து உயிரோடு திரும்ப பெற்று வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. கடந்த மாசம் பயங்கரமான ஒரு ஊழியத்தை செய்தோம். குலசேகரம் பகுதியில பயங்கரமான ஒரு சூனியத்தினால் பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனை போல துடிச்சு வாழ்கிற ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க கொண்டு போனார். என் மனைவியும் மகன் ஜெபம்னாங்க. 1 வாரம் கழிச்சு எங்க இடத்துக்கு கன்னியாகுமரி மீட்டிங் கொண்டு வந்தாங்க. முதல் வியாழக்கிழமை அங்கேயும் ஜெபித்தோம். மரம், உறுதியான மரம் அசைய ஆரம்பிச்சிருச்சு, வேறே அசைய ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சதுமான்னு சொன்னேன். போன வாரம் வந்தாங்க. நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை கட்டளையிட்டாங்க. தகடு வச்சு தகடை வயிற்றுக்குள்ளே அனுப்பினான்.
ஒரு அதே ஊர்ல இன்னொரு சின்ன பையனுக்காக ஜெபித்தோம். தகடு லிவருக்குள்ள இருக்குது, ஈரலுக்குள்ள தகடு, சூரியன் தகடு லிவருக்குள்ள இருக்குது. அதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார். கட்ட நேசிக்கிற பிள்ளைகளை ஜெபிக்க கொண்டு வர, யாரும் நாம கட்டவிழ்க்க வேண்டும் கட்ட வைத்திருக்கிற அவங்களை கொண்டு வர கட்டவிழ்க்கிறார். நம்மளும் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் போராடுவதற்கு பலன் கொடுக்கிறார். கிருபைகளால் நிறைந்து ஜீவனம் பண்ண கிருபை கொடுக்கிறார். இவ்வளவு செஞ்சு முடிச்சோம், வீட்டுக்கு வந்தோம். என் பேரன் படுத்த படுக்கையாயிட்டான். உடம்புலாம் கட்டிகள், ரத்தம் கட்டி, அப்படியே ரத்தம் கன்னி. என் மகனை கேட்டேன், என்னடா இது இப்படி? ஒருவேளை என்னுடைய மகாவுடைய பிள்ளைகள் வந்தது, அவங்க தள்ளி விட்டு காயம் வந்துருச்சோ? இல்லப்பா, புரியலையப்பா, சும்மா ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுக்க, தப்பு இல்லடா, உலகத்துல இருக்கிறோம், கர்த்தர் நமக்கு ஜீவனா இருக்கிறார், அவர் தான் நமக்கு ஜீவன் பலன், நமக்கு ஒன்றும் வராதுடா, ஒரு தீங்கு நம்மை துன்பப்படுத்தாது, கவலைப்படாதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போறான். டாக்டர் பயந்துட்டார். ஒரு சின்ன ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு தட்டணுக்கள் பிளேட்லெட்ஸ் 1.5 லட்சம் மினிமம் இருக்கணும். 30,000 இருக்கே பிரதர் பிள்ளை. அதனால தான் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த ரத்தம் கட்டி கட்டியா மாறுது. இப்போ ஏத்தனா கூட ஏறமான்னு தெரியலையே, என்ன செய்ய போறோம் தெரியலன்னா, நான் அந்த நேரம் பார்த்து பணகுடியில் ஒரு ஊழியத்துக்கு நான் மனைவி போயிருந்தோம். ஆண்டவருக்கு அந்த வார்த்தையை அங்கேயும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன், அவளுக்கு செய்தி வருது, தட்டணுக்கு மிகவும் குறைந்து 3000க்கு வந்துருச்சு, பிள்ளை பிழைக்காது. ஆனா கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன, எங்களை எல்லா இடங்களிலேயும் அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தி ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி, எஸ், எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இதை பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். என் மனைவி சொல்றா, அந்த வார்த்தைகள் எனக்கு ஆறுதலா இருக்குது. ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு திகில், ஒரு சின்ன பயம் வந்துச்சு, அந்த பயமும் போயிடுச்சு. அந்த வார்த்தை வர 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 அந்த பயமும் போயிடுச்சு. வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். 3000 பிளேட்லெட்ஸ், எந்த பிள்ளையும் பிழைக்க முடியாது. ஆனா அந்த பாதையில கடந்து வந்தோம் பாருங்க. என் மனைவிக்கு போன கோவிட்ல 4000. டாக்டர் வெளியே கேட்பார், பேஷண்ட் உயிரோடு இருக்குங்களான்னு கேட்பார். நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவேன். வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறீங்களா? இல்லைங்க, எங்களுக்கு டாக்டரே தேவையில்லை, பரம வைத்தியர் கூட இருக்கிறார். அவங்க எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் சொல்றது அவர் கேட்கிறாருல்ல, அவர் உடனே அற்புதம் செய்வார். எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், ஹாஸ்பிட்டல் சும்மா கோவிடுக்காக உள்ள வந்தோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எங்களுடைய பரம வைத்தியர், ஜீவிக்கிறார். அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆஃப் ஆகும், அவர் ஆன் பண்ற வரைக்கும் ஆன் தாங்க, ஜீவன் போகாது. எத்தனையோ முறை பார்த்திருக்கோம். ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன். பட்டை அடிச்சு வர ஒரு டாக்டர் ஓடிடுவார் அந்த வாசல்ல பார்த்து, 4000 வந்துருச்சுங்க, வரட்டும். தண்ணி வேற ஒன்றும் வழி இல்லை, தண்ணி எடுத்து இயேசு ரத்தம் ஜோம் பண்ணி கொடுத்தேன். அடுத்த 2 நாள் கழிச்சு பார்க்கறாங்க 60,000. திரும்ப அடுத்த ஒரு 3 நாள் கழிச்சு 1 லட்சம். இயேசுவின் ரத்தம் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற ரத்தம், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருள் உன்னை சூழ்ந்திருக்கலாம், உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார், உன்னை வித்தியாசப்படுத்திடுவார், உன்னை பிரித்து எடுப்பார். அவர் உன் கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காமிப்பார். தானியேலுக்கு ஒரு சிங்கக்கவின் மூலமா தான் தானியேலின் தேவன் வல்லமையுள்ள தேவன் என்று தனியே சொல்ல முடிஞ்சது. தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை என்றால் தானியேல் நீதிமான் யாருக்குமே தெரியாதுங்க. சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை தப்புவித்து வாழ வைக்கிற கர்த்தர் நம்மோட கொண்டிருக்கிறார். என் மகனுக்கு, என்னுடைய பேரனுக்கு தட்டணுக்கள் கொஞ்சம் ஏற்றினாங்க, ஏறவே ஏறாதுன்னாங்க. 17,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணாதீங்க, நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி தண்ணியை ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தோம், அவ்வளோதான். இங்கே ஒரு டாக்டர் வந்து கேட்டோம், அவங்க கொடுத்த மருந்துகள் அதே மருந்துகள் தான். அந்த மருந்தெல்லாம் வேலை செய்யறதுனால ஆச்சரியம் தான். அந்த மருந்தெல்லாம் வேலை செய்யாது, மருந்தே கிடையாது இதுக்கு. பரவாயில்ல, அதே கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க. அவன் கொஞ்சம் குடிப்பான், கொஞ்சம் வாந்தி எடுப்பான், போட்டு விட்டுடான்னு. நமக்கு ஜீவன், கிறிஸ்துவே ஜீவன். போன வாரம் செக் பண்றோம், 3 லட்சம் வந்துருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னை வெற்றி சிறக்கிற கர்த்தர், உங்களை என்னை எல்லா இடத்திலும் மேன்மை பாராட்ட கிருபை தருகிற கர்த்தர்.